கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. வாசிக்கலாம். என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? வசனித்ததை நிறைவேற்றாது இருப்பாரா? நிறைவேற்றுவார், நிறைவேற்றினார், நிறைவேற்றுவார், நிறைவேற்றினார். ஆமென். சொன்னார், செய்தார். அதுதான் நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய காரியம். அவர் சொல் தவறாதவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடி. அப்புறம் என்ன சொன்னார்? சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுபடவும் தெரியும், அதுக்காக பயப்படலை. தனக்கு மரணம் வரும்னு தெரியும், அதுக்காக அஞ்சலை. தான் உயிர்த்தெழுந்து பெண் என்று நம்பிக்கையும் விடாமல் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. பாடுகள் குறித்தும் கவலைப்படலை, மரணம் நேரிடும் சொல்லி பயப்படலை. அவருக்குள்ள நம்பிக்கை உண்டு. நிச்சயமாகவே நம்பிக்கை உண்டு. உன் நம்பிக்கை அது வீண் போகலை. பாருங்கள், அவர் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தில் அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி கொண்டு வருகிறார், நிறைவேறி கொண்டு வருகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தில் அவர் சொன்னார்னா அது செய்யாமல் இருக்க மாட்டார். அதனால தான் இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்மளுக்கு நினைவுபடுத்தும்படியாக கொடுத்திருக்கிறார். என்ன நினைவுபடுத்தினார்? அவர் சொன்னதை செய்தார். என்ன செஞ்சார்? இன்றைக்கி எத்தனையோ மனுஷர்கள் வாங்கி தரேன், கூட்டிகிட்டு போகிறேன், செய்கிறேன், பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த மனிதனும் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டான்னா அவன் பூமியில் இருக்க மாட்டான். பூர்ணமாக்கி கத்தனை பண்ணுவார், எடுத்துடுவார். ஆனால் இதுவரையும் ஏன் மனிதனை அவர் ஒப்பிட்டு காட்டுகிறார்னால், மனிதர்கள் எல்லாருமே பொய் சொல்வார்கள், புழுவார்கள், ஏமாற்றுவார்கள், நம்பிக்கை துரோகம் பண்ணுவார்கள், சொன்னதை செய்ய மாட்டார்கள், நிறைவேற்ற மாட்டார்கள். அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், அது எந்த காரியமாக இருக்கட்டும், அப்படி மேல் பூசி அனுப்பிடுவாங்க. பார்க்கலாம், செய்யலாம், பண்ணுறேன் அப்படின்வாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. சொன்னார்னா அது செய்வார். வாக்கு மாறாதவர். ஆணையிட்டாலும் தன் நஷ்டம் வந்தாலும் தவறாத தெய்வம். அவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் பண்ணிருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால், இயேசு அவளை நோக்கி, இயேசு அவங்களை பார்த்து, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். ஆனா இது அவங்களுக்குள்ள என்ன இல்லை? நம்பிக்கை வரல, நம்பிக்கை வரல. ஏன்னா இவர் எத்தனாவது நாள் கழிச்சு வராரு? அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, இவர் 4வது நாள் வந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லை. நீங்கள் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான்னு சொன்ன நம்பிக்கை
இப்போ அந்த இயேசு வந்திருக்கிறாரு, மரித்து போன சகோதரனை எழுப்புவார்னு அவங்களுக்குள்ள என்ன இல்லை? நம்பிக்கையில் விசுவாசம் இல்லை. ஆனால் ஏசப்பா சொல்றாரு, அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான், உயிர்த்தெழுந்திருப்பான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீ உன் வியாதி சுகம் கிடைக்காம இருக்கலாம். எங்க அந்த நாகராஜ்? வாங்க நாகராஜ். சொன்னபடியே நீ தொடர்ந்து சபைக்கு வந்தா ஏசப்பா உனக்கு ஜீவன் தரும். எத்தனை பேர் பார்த்தீங்க வர அப்படியே யாரா உரிச்சிட்டு பிறகு சுருண்டுக்கும் பார்த்துக்கிங்கன்னா அது போல சுருண்டு கிடந்தது. இதாங்க ஏசப்பா மேலே வச்ச நம்பிக்கை. அவர் சொன்னார், நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னாரு. ஏன்னா அப்போ மரண பயம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் கூட இருந்த மாத்தாளுக்கு விசுவாசம் இல்லை. இயேசுவை பார்க்காத ஒரு மனிதனுக்கு விசுவாசம் எப்படி வந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக தான். அல்லேலூயா. டாக்டரால் முடியாமல் 1 வருஷம் 3 மாதம், கிட்டத்தட்ட 15 மாதம் மருத்துவமனையில் வயிற்றில் சைடில் ஒரு ஓஸ் போட்டு தான் இங்கே வந்தார். ஓஸோடு தான் வந்தார். ஒரு டிவி போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த கழுத்தில் ஒரு இது போட்டு வச்சுருந்தாங்க, டைலைஸ் பண்ணுற போல் போட்டு வச்சுருந்தாங்க. 2 கையில் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு வேதனையோடு மரணத்துக்குள்ளே நெருங்கி கொண்டிருந்த, இனி நம்ம பிள்ளைகளுக்கு தகப்பனோ மனைவிக்கு கணவனோ தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக இருக்க முடியாது என்று ஒரு சூழ்நிலையில் தான் இவர் வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. 1.5 வருஷமாய் மருத்துவமனையில் சுகம் கிடைக்காத ஒரு மனிதனுக்கு எதுவுமே இல்லாமல் விசுவாசத்தில் நம்பிக்கையிலே இயேசு சுகமாக்குனது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது போல எண்ணிக்கைக்கு அடங்காத அநேக காரியங்களை கர்த்தர் நம்முடைய சபையில் செய்து கொண்டு தான் வருகிறார். எப்போ செய்வார்? யாருக்கு செய்வார்? அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு செய்வார், அவரை நம்புகிறவர்களுக்கு செய்வார். ஆமென். கிறிஸ்துவ அறியாத ஒரு பூர்வீகமான ஒரு இந்து குடும்பத்தில் இருந்ததான சகோதரன் திருமணமாகி 3 ஆண்டில் 2 பிள்ளைகள் தகப்பனாயிட்டார். ஆனால் இனி வாழ முடியாது என்ற சூழ்நிலை. நான் சொன்னேன், நீ சுகமாயிட்டு வேலைக்கு போய் சம்பாதித்து மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். ஆமென். இனிமேல் வேலைக்கு போய் வரப்போக மாட்டாரா? கர்த்தர் பலன் தந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த வியாதி வந்தது நல்லதா கெட்டதா? எதுக்கு? சீக்கிரம் சாகிறதுக்கா? இயேசுவை அறிந்து கொள்வதற்கு. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒன்று வியாதி வரணும், இல்லைன்னா பேய் வரணும். பேய் வியாதி நோய் வரலைன்னா, வியாதி வரலன்னா இயேசு தேட முடியாது. இப்போ ஒரு பேய் இல்லை, வியாதி. ஆனால் அந்த வியாதி எப்படி வந்ததுன்னா பேயால் தான் வந்தது, பிசாசால தான் வந்தது, சாத்தானால தான் வந்தது. ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும், அற்புத சுகத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அடுத்த மாதம் இவங்க எங்கே இறக்கணும்? பாவத்துக்கு மறித்து நீதிக்கு எழுப்பணும். அல்லேலூயா. யாரையும் சும்மா விடக்கூடாது. அட்மிஷன் போட்டு பரலோகத்தில் இவங்களுக்கு தான் வாங்கி கொடுத்துடணும், ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துடணும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். முன்னேற்று ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். கைகளை தட்டி தேங்க்யூ. நம்முடைய ஆண்டவரால் எல்லாம் முடியும். நம்ம தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளை, வெள்ளிக்கிழமை ஒரு சகோதரி அப்படி தான் இங்கே மறித்து போயிட்டு இருப்பாங்க. வந்துக்கிறாங்களா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜீவன் வந்து கால் பாதத்தில் தான் பிரியும். அது பிறகு தான் கடைசி ஆட்டிருந்து வெளியே போகும். அவங்க ஜீவன் கால் அப்படி இழுக்குது. நான் அந்த காலை பிடிக்கிறேன், இழுக்குது. இவங்க பயந்துட்டு என் கையை போட்டு நல்லா இறுக்கி பிடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன? என் கையை இறுக்கி பிடிக்கிறாங்க, என்னை விட்டுறாதீங்க, என்னை விட்டுறாதீங்க. மூச்சு விட முடியல. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரும் இயேசு பார்க்கல, வார்த்தை தான் நம்புகிறோம். இயேசு வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை குட் ஃப்ரைடேக்கு மரண அவஸ்தைப்பட்டாங்க. உங்களுக்கு முன்னாடி உயிர் திறந்த நாளில் உயிரோடு இயேசு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆமென்,
அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பாரு பார்த்தீங்க அவங்க மரண அவஸ்தை ஜீவனுக்கு போராடினது? நீங்கள் தான் சாட்சி. இப்போ உங்களுக்கு முன்னாடி அவங்க எப்படி நிற்கிறாங்க? தரிசனமாவா உயிரோடு நிற்கிறாங்க. தேங்க்யூ சிஸ்டர். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமென், அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ இயேசப்பா உயிர்த்தெழுந்துட்டாரா? வார்த்தை, நம்பிக்கை. நானே உயிர்த்தெழுதல் ஜீவனமா இருக்கிறேன்னா மீண்டுமா நான் மரித்து லாசர் மரித்து எழுதுகிறது மாத்திரமல்ல, எனக்கும் மரணம் வரும். எனக்கும் மரணம் வரும். அவன் வியாதியில் செத்தான். நீ உங்களுடைய பாவத்துக்காக நான் சாகணும். லாசர் என்ன எப்படி செத்தான்? வியாதி வந்து செத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வியாதி வந்து சாகலை, நமக்காக அவர் கொலை செய்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டார். நான் தண்டிக்கப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யாரெல்லாம் நீங்கள் அவர் விசுவாசிக்கிறீங்களோ, லாசர் எழும்பினது போல கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளையும் எழுப்புவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அவர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமுண்டாகட்டும். வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:9. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, வாரத்தில் முதல் நாள். அப்போ வாரத்தில் முதல் நாள் துவக்கமும் முடிவும் அவர் கையில் தான் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அல்பாவும் ஒமேகாவா இருக்கிறார். அப்போ துவங்குகிறார். அப்போ வாரத்தில் முதல் நாள். அப்போ வாரத்துக்கு 7 நாள் இருக்கு, மாசத்துக்கு 30 நாள் இருக்கு, வருஷத்துக்கு 365 நாள் இருக்கு. ஆனால் வாரத்தில் முதல் நாள். அல்லேலூயா. அப்போ அந்த வாரத்தில் முதல் நாளில் என்ன படிங்க? வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். முதல் யாருக்கு தரிசனமாகிறார்? மகதலேனா. ஏன் உங்களுக்கு முதல் தரிசனம் ஆகணும்? அதிகாலையில் யாரெல்லாம் நீங்கள் அதிகாலையில் எழும்புகிறீங்களோ அவங்களுக்கு தான் முதல் தரிசனம் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. அதான் தான் சொல்றார், அதிகாலை என்னை தேடுங்கள். அப்போ அதிகாலையில் தேடுன்னு சொன்னியும் எல்லாம் சோத்திரம்னா வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறான், நமக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? இருட்டோட அதிகாலை எழும்பி கல்லரிடத்தில் தேடி போகிறார்கள். தேடுறாங்க. அங்கே இருக்கிற காவல்காரர் கேட்குற, யாரை தேடுறீங்க? இயேசுவை அடக்கம் பண்ண. அவர் இங்கே இல்லையே, அவர் இங்கே இல்லை. மரித்தோர் இடத்தில் தேடுறது என்ன? முதல் தரிசனம். யார் கர்த்தரை வாஞ்சோடு பார்க்கணும்னு தேடுறீங்களோ அவர் உங்களுக்கு தரிசனமாய் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது வாஞ்சையும் விருப்பமும் அவசியம். அந்த வாஞ்சியும் விருப்பமும் இருந்தனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பார்க்க ஓடினார்கள். அது இருட்டோட அதிகாலையில். அப்போ அந்த ராத்திரிலாம் அவங்களுக்கு என்ன வந்திருக்காது? தூக்கம் வந்திருக்காது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிரோடு எழுந்துப்பார். 3ஆவது நாள் எழுந்துக்கிறேன்னு சொன்னாரே அப்படின்னா அவர் எங்கே போயிருப்பார், என்ன பண்ணுவார்னு அந்த ஆவலோடு, யாராவது கடத்தின்னு போயிடுவானா, இல்லை அவர் உண்மையாக தான் இந்த உயிரோடு எழுந்துடுவாரா அப்படின்று அநேக காரியங்களோடு பதற்றத்தோடு ஓடுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அவர்களுக்கு அவர் தரிசனமானார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இங்கே இல்லை, அவர் அவர் உயிர்த்தெழுந்தார்.
மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் ஆ, சிலுவையில் அறையப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக ஆ, அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் கலிலேயாவில் இருந்த நாட்கள் காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். அப்போ தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அவர்கள் பொல்லாத மனுஷன் கையில், பாவின் கையில் முதலாவது அவர் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்போ உயிர்த்தெழுந்தார் என்றது அந்த வார்த்தை நிறைவேறுனா முதலாவது பாவியான மனுஷன் கையில் நீதிமானாக இயேசு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அவர் ஒப்பு கொடுக்கும் போது அவங்க சொல்லப்படுகிறது 3ஆம் நாள் அவர் என்ன பண்ணுவார்? உயிரோடு எழுந்துப்பார். அப்போ ஒப்பு கொடுக்காம எப்படி எழுந்துக்க முடியும்? அந்த வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் ஒவ்வொரு பகுதியாக அவர் கடந்து போக வேண்டும். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல் இன்றைக்கி அநேக காரியங்களில் நீங்கள் இன்றைக்கும் உயிர்ப்பிக்க முடியாதபடிக்கு செத்த நிலவரத்தில் இருக்கிறதுக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாம் முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவர் கையில் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் ஒவ்வொரு பகுதியாக உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். படிங்க. இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் வார்த்தை காது கொடுத்து கேட்கல, வார்த்தையை புறக்கணிக்கிறார்கள், செவி கொடுக்கல. அது எப்படி நடக்கும்? இதெல்லாம் நடக்குமா? நடக்கிறது வாய்ப்பு இருக்கா? அப்படிலாம் சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, வீண் பேச்சு தோன்றியதுனால அவர் என்ன பண்ணல? அவர்கள் இவர்களை நம்பல. நீங்களே ஒரு எடுத்துக்கட்டு காட்டி பேசிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுன்னு சொல்லி நம்பாதபடிக்கு பல காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நம்பாததுக்கும் நம்புறதுக்கும் அல்ல, அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறார். நம்பினா உனக்கு விடுதலை, ஆசீர்வாதம், மேன்மை, சமாதானம் உண்டு. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லும் போது அவர்களுக்குள்ள என்ன இல்லை? நம்பிக்கை கொஞ்சம் கூட கிடையாது. ஆமென். அல்லேலூயா. 23வது வசனம் வாசிங்க. அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். யார் தரிசித்தாங்களா? அப்போ இயேசு இவங்களா ஒரு கட்டுக்கதை வச்சுக்கிட்டு இவங்களா ஒரு கதையை சொல்கிறாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு தேவதூதனை தரிசனத்தை காட்டல. யாரை காட்டினார்? தன்னையே காட்டினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 34 வாசிங்க. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று ஆவியில நின்னாரா? மாம்சத்தில் வெளிப்பட்டாரா? மாம்சத்தில், ஆவியில் அல்ல, மாம்சத்தில், சரீரத்தில் அங்கே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்போ இவங்களுக்குள்ள என்ன நடக்குது? குழப்பங்கள், வாக்குவாதங்கள் நடக்குது. ஆமென். இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. சந்தேகம், இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு. இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து இன்னும் நமக்குள்ள என்ன வரல? நம்பிக்கையும் விசுவாசம் வரவில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். தேவ சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அப்போது இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எதுக்காக முதலாவது அவர் உயிர்த்தெழுந்தார்னா ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக. ஆமென்.
எல்லா சந்தேகத்தையும் நிவர்த்தி செய்வதற்காக, குழப்பங்களிலிருந்து விடுதலையாக்குவதற்காக, சமாதானத்தை கொடுக்க அவர்கள் நடுவிலே 2 பேர் மத்தியிலே நின்று சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். படிங்க 37 படிங்க. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். ஒரு ஆவியை, அப்போ கூட பாருங்க, அவங்களுக்குள்ள நடுவில் நின்று இயேசு தரிசனமாய் நிற்கிறாரு. அவங்களுக்கு முன்னாடி தான் நிற்கிறாரு. ஆனால் இவங்களுக்குள்ள என்ன இருக்கு? பயமோ, ஏதோ ஆவி தான் வந்து நிற்குது அப்படின்னு. அப்போ தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இன்னும் அவங்களுக்குள்ள என்ன போல? சந்தேகங்கள் போகல. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். ஆவி காண்கிறது என்று நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீங்க? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? உங்கள் இருதயத்தில் ஏன் இப்படிப்பட்ட சந்தேகம்? நான் சொன்னபடி உயிர்த்தெழுந்துட்டேனே, மரியாளுக்கு தரிசனம் காட்டுறேன், உங்களுக்கு தரிசனமாக நிற்கிறேன், உங்கள் மத்தியில் தானே பேசுகிறேன், உங்களுக்கு சமாதானம் தானே சொல்கிறேன், ஏன் உங்களுக்குள்ள கலக்கமோ சந்தேகமோ அப்படின்னு அங்கே அவர் மத்தியில் அவங்களுடைய சந்தேகத்தை அவர் அறிந்து அவங்களை முதலாவது நம்ப வைக்கிறார். அப்போ அவரை கூட அவர்களுக்கு என்ன இல்லை? நம்பிக்கையே இல்லை. பாருங்க, தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கும் சில காரியத்தில் நமக்கு சில விஷயத்தில் என்ன இல்லை? நம்பிக்கையே இல்லை. அப்போ தேவனுடைய நாம மகிமையுண்ட எத்தனை அற்புதங்களை நம்ம கண்ணால் பார்க்குறோம். உங்களுக்கு உண்மையாகவே இயேசு கிறிஸ்து விடுதலை சபையில் இப்படிப்பட்ட மரண தருவாயிலிருந்து மரணத்தை நெருங்கி இருக்கிறவர்களுக்கு, டாக்டரில் கைவிடப்பட்டவர்கள், எத்தனையோ காரியங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அற்புதம் நடக்குது. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் நீங்கள் யாரும் எங்கே கூட்டின்னு வரல? சபைக்கே கூட்டின்னு வரல. நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். இதுவரை நீங்கள் மட்டும் ஏன் வந்துட்டு இருக்கிறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரல. நம்பிக்கை இருந்ததுன்னா என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? வந்து பாருங்கன்னு சொல்லியிருப்பீங்க. எத்தனை பேர் இது போல, நாகராஜ் போல எத்தனை பேஷண்ட்டை கத்திரிங்க உயிரோடு எழுப்பியிருக்கிறார். மாதிரி போல உயிருக்கு போரானவங்களை கத்திரி எத்தனை பேர் எழுப்பியிருக்கிறார்? சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் இப்படிப்பட்ட மரண அவஸ்தையில் இருந்து, சிஸ்டர் ஜான்சி ராணி கால் நீட்டை அறுத்தினே போகிறான். ஒவ்வொரு நாளும் அதை ஓப்பன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்களே கண்டே அது தையல் போட இல்லை. அவ்வளோதான். ஜான்சி ராணி சிஸ்டருடைய வாழ்க்கை முடிந்ததுன்னு நினச்சிருக்கலாம் அநேகர். இல்லை, உன் சுக வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்க பண்ணுவேன். ஆமென். பார்த்தீங்களா, பட்டு போன மரம் நாகராஜ் எப்படி கர்த்தர் அவர் 2 பேர் பிடிச்சின்னு வந்து அங்கே படுக்க வைப்பாங்க. உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஆள், அவர் தூக்கி படுக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள், அவர் தண்ணி குடிப்பாட்டத்துக்கு ஒரு ஆள். இனி பாருங்கள், உங்கள் கண்களால் தானே. ஆனால் இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்து விடுதலை சபையில் இயேசு அற்புதம் செய்கிறாரா, இல்லை இது மேஜிக்கு தானா? இப்படி பல விதமான யோசனையில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கி எத்தனை குடும்பத்தை நீங்கள் சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 52 ஞாயிற்றுக்கிழமையில் எவ்வளோ பேர் நீங்கள் இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து மரணத்தில் போராடுகிறவங்க, டாக்டரால் கைவிடப்பட்டவங்களே உள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கலாம்? உயிரை வாங்கி கொடுத்துருக்கலாம். அது செத்தாலும் சாகட்டும், இங்கே போச்சா நம்ம பேரில் வந்துடும். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். கைகளையும் கால்களையும் பாருங்கள் அப்படின்னா உங்கள் கண்களுக்கு முன்னாடி தானே என்ன கால்கள் அடித்தாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவ்வளோ சீக்கிரத்தில் யார் போய் மருந்து வச்சு கட்டியிருப்பான்? நம்மளுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருந்தால் அது ஆறுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இல்லை ஏதாவது அடிப்பட்டால் தையல் போட்டு அதை தினந்தோறும் சுத்தம் பண்ணி அது ஆறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? வெள்ளிக்கிழமை அடித்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு என் காலை பாரு என் கையை பாருன்னா இப்போ அதில் என்ன இல்லை? ஹோல்சேலில் ஓட்டையும் இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுங்களா? ஏன்னா இதெல்லாம் இவங்க பார்த்தும் இவங்களுக்கு சந்தேகம் போகலைன்றதை அவரே சொல்கிறாரு.
சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க பார்த்துட்டு இருந்து அந்த சந்தேகம் இல்லைன்னா இவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளவும் கண்ணாலும் பார்த்து சமாதானம் சொல்கிறாரு. ஏன் சந்தேகப்படுறேன்னு கேட்குறாரு. இவ்வளோ கேட்டவங்களுக்கு என்ன போல இன்றைக்கி அநேக குடும்பத்தில் சந்தேகம்னு ஒன்று வந்துச்சுன்னா வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். சந்தேகத்துக்கு மருந்தும் கிடையாது, மருத்துவமும் கிடையாது. அன்னைக்கு ஆரம்பித்த சந்தேகம் இன்னைக்கு வரையும் அந்த ஆவிகள் போராடி தான் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. சந்தேகத்திற்கு நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே என்ன கிடைச்சது? சுகம் கிடைத்தது, சுகம் கிடைத்தது. அப்போ இந்த நாளில் வந்திருக்கதானே என் அன்பு தேவச்சனமே, அங்கே கூட இருந்த சீஷர்களையும் கூட இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, சந்தேகம் ஏன் எழும்புகிறது என்று சொல்லி நான் தான், அவரே சொல்கிறாரு நான் தான் அப்படின்றாரு. அப்படி உங்களுக்கு தெரியலையா? தடவி பாருங்க, பாருங்க, தொட்டு பாருங்க. தொட்டு பார்த்து கூட அவங்கள என்ன போகலை, சந்தேகம் போகலை. ஆமென், அல்லேலூயா. என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காணுகிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல. எனக்கு மாம்சமும் இருக்கு, எலும்பும் இருக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, மரித்து போன லாசரு அவன் 4வது நாள் உயிரோடு எழும்பும் போது அவனுக்கு மாம்சமும் இருந்தது, எலும்பும் இருந்தது. இப்போ லாசரு உயிரோடு எழும்பி வரும்போது இவன் லாசர் இல்லை, இது ஆவி சொன்னாங்களா? சொல்லுங்க, சொல்லலையே. அப்போ லாசர் மேலே யாருக்கு என்ன இல்லை? சந்தேகம் இல்லை. ஆனால் இவர் லாசர் வந்து மரிக்கிறதுக்கு முன்னாடி நான் உயிரோடு ஏசப்பா வந்து எழுப்பான்னு அவன் சொல்லலை, அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும், லாசர் மேலே ஏசப்பா ரொம்ப பிடிக்கும், ஒரு நல்ல சகோதரன் லாசர். ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும், லாசர் எழுப்பும்போது சந்தேகப்படலை, பாடையில் வாலிபனை எழுப்பும்போது சந்தேகப்படலை, அந்த சிறுப்பனை எதிர் வீட்டில் எழுப்பும்போது சந்தேகப்படலை. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஆனால் இயேசு எழுப்பி வந்தார் பார்த்தீங்களா, அதுதான் சந்தேகம். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது இவ்வளோ பேர் எழுப்பினார். ஆனால் இவங்களாம் எழுப்புறதுக்கு இயேசு தேவைப்பட்டார். இயேசுவை எப்படி எழுத முடியும் ஒரு கேள்வி. நான் சொல்கிறது புரியுதா? இவ்வளோ பேர் இயேசு எழுப்பினார். ஆனால் இயேசு யார் எழுப்ப போகிறா? ஆனால் இவர் என்ன சொன்னார்? நான் 3ஆம் நாள் பாவி கையில் என்னை ஒப்பு கொடுக்கப்பட்டாலும், நான் மரித்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். தான் என்று சொன்னது மாத்திரமல்ல, என் கால்களையும் என் கைகளையும் பாருங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல. எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல. ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. ஒரு ஆவிக்கு மாம்சமும் இருக்காது, எலும்புகளும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு ஆவிக்கு என்ன இருக்காது? எலும்பும் இருக்காது. இப்போ இது யார் சொன்னது? இயேசுவே சொல்றாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்புகிற, ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற நீங்கள் சொல்கிறீங்க, நைட்டு நான் பாத்ரூம் போனான்னு எழும்பின பாஸ்டர், ஒரு உருவம் அப்படியே சலுக்குன்னு நடந்து போச்சு பாஸ்டர். என்ன சொல்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையை ஒத்துங்க? என் கண்ணால் பார்த்தேன் பாஸ்டர். இல்லைங்க, நீங்கள் எதனா சொப்பனம் கண்டீங்களா? இல்லை எதனா தரிசனம் பார்த்தேன்? இல்லை இல்லை இல்லை, என் கண்ணால் தான் நான் பார்த்தேன், என் கண்ணால் தான் நான் பார்த்தேன். அப்படியே வெள்ளை துணி போட்டுக்கின்னு, பேய் என்ன துணி போட்டுக்குதான், ஆனால் நம்ம போடுறது இல்லை. பேய்க்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லை. வெள்ளை துணி போட்டுக்கிச்சு பாஸ்டர், ஆனால் சலுக்குன்னு. எனக்கு இன்னைக்கு வரையும் நான் நம்பவும் மாட்டேன். அப்படி நம்புற போல சொல்கிறவங்களாம் இங்கே உட்காந்துக்கிறாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன் நம்பலைன்னா, ஏசப்பாவே சொல்லிட்டார். அதுக்கு என்ன கிடையாது? மாம்சம் கிடையாது, எலும்பும் கிடையாதுன்னு யாருக்கு சொல்கிறாரு? கூட இருந்தவங்களுக்கு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி வரையும் உங்களுக்கு தெரியல. எத்தனை பேர்
இப்படி அநேகரை பயங்காட்டி இருக்கிறீங்க? சொல்லுங்களேன். அது பெருசாக அப்படியே ஒரு பெரிய கற்பனையாக்கி அதுக்கு அப்படியே உருவத்தை கொண்டு வந்து கண்ணுக்கெல்லாம் அப்படி பார்த்துச்சா, கை இப்படி நீட்டுச்சா, என் காலை போச்சு வெளிச்சுதா. அதுக்கு மாம்சமும் கிடையாது, எலும்பும் கிடையாது. ஏன் அந்த வார்த்தை அங்கே சொல்கிறாருன்னா, அவங்களுடைய சிந்தனைனா இயேசு ஆவியா இருக்கிறாரு. இயேசு எப்படி இருக்கிறாரு? அப்போ உடனே அவர் கல்லறையிலேருந்து எழும்பி இவங்களெல்லாம் தரிசனம் காட்டாமல் ஸ்ட்ரைட்டாக பரலோகம் போயிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம நிலமெல்லாம் என்ன? கூட இருக்கணுன்னே நம்பலை. தொட்டுப்பாருன்றாரு, கையப்பாரு, காலப்பாருன்றாரு, குரலில் பேசுகிறாரு, எல்லாம் இருந்து கூடனா இல்லை, நம்பிக்கை இல்லை. எல்லாம் இருந்து என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அங்கே ஆவிக்கு, ஒரு ஆவிக்கு என்ன கிடையாது? அதுக்கு மாம்சமும் கிடையாது, எலும்பும் கிடையாது. ஆமென். 40வது வசனம். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல். சந்தோஷத்தினால் சொன்னது சந்தோஷம் இருக்கு, ஆனால் அவங்களுக்குள்ள என்ன போல? இன்னும் சந்தேகம் போல. என்ன இருக்கு சொல்லுங்களேன்? என்ன இருக்கு? விசுவாசிக்கல. அப்படின்னா அவங்க யாரு? அவிசுவாசி. இன்னைக்கு விசுவாசி என்ற பெயரில் இன்னைக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நிறைவேற்றுவார் என்ற அந்த வார்த்தையில் நமக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். 41 படிங்க. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அவங்கள சந்தேகத்திலிருந்து வெளியே கொண்டு வரையும் யாரும் விடுறதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ அவருக்கு அடுத்தது தொட்டு பார்த்தாங்க, அப்போ கூட அவங்களுக்கு சந்தேகம் போகலை. பேசுகிறாரு, சந்தேகம் போகலை. இப்போ அவர் கேட்குறாரு, அப்படின்னா இப்போ ஆவிகள்னா சாப்பிடாது, ஆவிகள்னா சாப்பிடாது. ஆனால் சாப்பிடாத இடத்துல போய் நம்ம என்ன வச்சுருக்கிறோம்? படையல் போட்டு என்ன போடுறோம்? அந்த படத்துக்கு முன்னாடி எடுத்து போயிட்டு படையல் போட்டு அது நீ எப்படி வச்சா அது அப்படியே தான் இருக்கும். ஒன்று எறும்பு வந்து மிக்கும், இல்லை காக்கா வந்து சாப்பிடும். ஆனால் அது எதுவும் வந்து சாப்பிடாது. சில குடிகாரன் சேர்த்து போனான்னா அவனுக்கு ஒரு டம்ளரில் ஊற்றி வைப்பாங்க. அவர் வந்து வரும், அப்பப்போ தேவைப்பட்டால் குடிச்சிட்டு போவாங்க. அவன் பேரை குடிச்சிட்டு இவன் குடிச்சிட்டு போகிறான். ஆனால் அவர் ஆவியில் இல்லை, மாம்சத்தில் தான் இருக்கிறாரு. உங்ககிட்ட ஏதாவதையும் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கே இருக்குதான்னு கேட்கிறாரு. உங்ககிட்ட இருக்குதான்னு கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க? அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. எழுதியிருக்கிறபடி. அப்போ அவர் எதை கோட் பண்ணி காட்டுறாரு? மோசேயுடைய பிரமாணத்தையும், அப்புறம் தீர்க்கதரிசியுடைய ஆகமங்கள், அப்புறம் சங்கீதங்கள், இங்கெல்லாம் எழுதி வச்சிருக்குதே. இதெல்லாம் நடக்கன்று. வார்த்தை மாறும், ஆனால் எழுத்து மாறாது. அதுதான் எழுத்தால எழுதி வச்சிடுறாங்க. வாயின் வார்த்தை என்ன பண்ணலாம்? இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் எழுத்து ஒரு நாளும் மாறாது. அது எழுதுதான். அதனால தான் அவர் எதை குறிப்பிட்டு காட்டுகிறாரு? இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேனே, இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேனே. என்னை பாவின் கையில் ஒப்பு கொடுப்பாங்க, எனக்கு மரணம் நேரிடும், நான் மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்து பண்ணேன். ஆனால் இவங்களுக்கு என்ன வரல? இன்னும் என்ன வரல?
நம்பிக்கையே வரலை. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் சமூகத்துக்கு வந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும்படி தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நீ நம்பினால் அவர் உனக்கு எல்லாவற்றிலும் அவரை தன்னை காண்பித்து உனக்கு உதவி செய்ய, உன்னை விடுதலையாக்க, உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை தான். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கட்டும். ஆமென். இன்றைய தினத்தில் உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்கட்டும்? கர்த்தர் மேலே வைங்க. கர்த்தரை நம்பும் போது உன்னை ஒரு நாள் ஒருபோதும் விடவே மாட்டார். அப்போ அவங்க காண்கின்றாங்க, நம்ம காணாத இயேசுவை விசுவாசிக்கிறோம். இப்போ அவர்களை பார்க்கலாம், நம்ம அவரை பார்க்கலாம். அவருடைய தழும்புகளை பார்க்கல, ஆனால் வசனத்தை தான் பார்க்குறோம். அவருடைய தழும்புகளாலே உன்னை குணமாக்குவேன்னு சொல்கிறார். வசனத்தை தான் படிச்சிருக்கிறோம். இந்த வசனத்தை நம்பும் போதே உனக்கு இவ்வளோ அற்புதம் நடக்குமென்றால், நேராக இருந்தால் எந்த அளவுக்கு நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள். ஆனால் நேராக இருக்கிறவனுக்கு அவர் எவ்வளவோ காண்பிக்கிறார். மீனை சாப்பிட்டு காட்டுறார், ஒவ்வொரு பகுதியும் காட்டுகிறார். நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி தேவ பிள்ளைகளே, எத்தனையோ ஆண்டவருடைய நன்மை பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள், இன்னும் அநேக காரியத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் நம்ம காணப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நம்பினால் இயேசு உங்களை கூடவே இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் அவரை நம்புங்க, முழுமையாக நம்புங்க. நீங்கள் முழுமையாக நம்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். லூக்கா 24:5. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது. மரித்தோரிடத்தில் இன்னைக்கு அநேகர் மரித்தோரிடத்தில் போய் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர் அங்கே இல்லை. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்துட்டார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மரித்தோரிடத்தில் அவர் மரித்தவர் இல்லை. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அடக்கம் பண்ணிட்டு சனிக்கிழமை என்ன பண்ணார்? கலர்லேயே படுத்திருந்தாரா? அவர் ஆவி என்ன பண்ணுச்சு? 1 பேதுரு 3:19 படிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். காவலில் இருந்த ஆவிகளுக்கு என்ன பண்ணாரு? பிரசங்கத்தினார். அப்போ பிரசங்கம் அந்த ஒரு நாள் கூட அவர் என்ன பண்ணல? சும்மா இல்லை. ஆமென். அப்போ ஆவியில் போய் என்ன பண்ணுறாரு? பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த சனிக்கிழமை கூட அவர் சும்மா இல்லை பாருங்க. சரீரம் கல்லறைக்குள்ளே தான் இருந்தது, ஆனாலும் அந்த ஒரு நாள் கூட அவர் வேஸ்ட் பண்ணல பாருங்க. ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல ஆவியில்? இல்லை. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இவர் எங்கே தேடுறாங்க? மரித்தோரிடத்தில் தேடிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கும் வந்திருக்கு தானே என் அன்பு தேவச்சனமே, நீ எங்கே போய் தேடிட்டு இருக்கிற? யாரை தேடுற? தேட வேண்டிய இடத்தை விட்டுட்டு தேடக்கூடாத இடங்களில் போய் தேடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நீங்கள் ஆலயத்தில் வந்தால் அவர் அங்கே இருப்பார். அவர் கல்லறையிலும் சுடுகாட்டில் இருக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அது அவரை புதைப்பதற்கு ஒரு இடமாக தேவைப்பட்டது. மீண்டும் அவர் உயிர்த்தெழுதற்கு வெளியே வந்துட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு அங்கே வேலை கிடையாது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கும் அநேகர் அந்த 40 நாள் மரித்த நாளை கணக்கு வைத்து கொண்டு என்ன பண்ணுறாங்க? தவசு இருக்கிற போல் அந்த 40 நாளில் கவுச்சி சாப்பிட மாட்டாங்க, எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஏசப்பா செத்து போனாயிட்டாங்க. அவர் செத்தவர் இல்லை, செத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மத்தேயு 28:6.
அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவாதிபதிகளை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம்? அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதாக. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் என்ன பண்றாரு? மரித்தோரிலிருந்து கொலை செய்து உண்மைதான். ஆனா யாரை கொலை செஞ்சாங்க? ஜீவாதிபதியாக இயேசு. ஜீவாதிபதியாக இயேசு அவரை கொலை செய்தார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உயிர்த்தெழுந்தார். அதற்கு நாங்களே எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? நீங்களே நானும் தான் சாட்சி. அவர் உயிர்த்தெழுந்தனால தானே இயேசுவேன்னு கூப்பிட்டோன்னே வந்துடுறாரு. எங்கே இருந்தாலும் வராருல. ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுன்னு சொன்னவர். அதுக்கு யார் சாட்சி? இப்போ நாகராஜ் உயிரோடு ஹெல்ப் பண்ணது நானா? யார் ஹெல்ப் பண்ணுது? அப்போ யார் சாட்சி? அந்த சாட்சியாக தான் உங்களுக்கு முன்னாடி அவர் நடக்க வச்சு கொண்டு வந்தோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை அற்புதங்கள் செய்யறதுக்கு காரணம் யாருங்க? நேற்று ஒரு பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லிச்சுன்னா, ஐயா எனக்கு எதனா பயம் வந்துச்சுன்னா, அவங்க வீட்டுக்கார் பெங்களூருக்கு வேலைக்கு போயிருக்காரு, அவங்களுக்கு 2 பையனுங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு எதனா ஒரு பயம் வந்துச்சு. நான் கேட்டேன், தனியாக இருக்கிறியம்மா, உனக்கு பயம் இல்லையா? எனக்கு பயம் கிடையாதுங்க. ஏமான்னு கேட்டேன். எனக்கு பயம் வந்துச்சா உங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்த்துப்பேன் அப்படின்ச்சு. ஏம்மா நான் ரொம்ப நாள் ஊழியம் செய்து உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டேன். தயவுசெய்து இனிமேல் என் ஃபோட்டோ பார்க்காதுமா, பைபிள் படிமா, ஸ்தோத்திர பலி புக் எடுத்து படிமா. அவங்க எந்த சர்ச்சுக்கு போகிறதில்ல, ஆனால் வீட்டிலேருந்து ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அநேக விட்டு அவங்களை விடுதலை ஆக்கிட்டு வராரு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு விக்கிரகம். அது ஒரு விக்கிரகம். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருன்னு கேட்டால் அதுக்கு நாங்களே சாட்சி. நீ பார்த்தியான்னு கேட்பாங்க. அவரை பார்க்க முடியாது. அவர் பார்க்கறதுக்கு இன்னும் பரிசுத்தம் தேவை. ஆனால் அவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை விடுதலையாக்கிறதுக்கு நாங்களே சாட்சி. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதே அவர் தான். அவரெல்லாம் எனக்கு செத்து போயிருப்பேன். அல்லேலூயா. எத்தனையோ மந்திரத்திலேருந்து என்னை ஜீவன் எடுக்க பார்த்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா தீங்கிலிருந்து அழிவிலிருந்து என் பிராணனை ரட்சித்து உயிரோடு வைத்திருக்கிறது அவர் தான். அவர் இல்லைன்றால் என்னால் ஒன்றும் கிடையாது. அதுக்கு நாங்களே சாட்சி. அதனால தான் இவ்வளோ திரளான சாட்சிகள் சொல்ல வைக்கிறோம். எத்தனை பேர் சாட்சி சொன்னாங்க? என்ன சாட்சி? இன்றைக்கி சொன்னதில் அறிக்கை, சாட்சி வேறு, அறிக்கை வேறு. ஆனால் அவங்க அறிக்கையில் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? சிலருக்கு தான் இங்கே லேட்டாகிறது ரொம்ப பேர் பிடிக்கல, சிலருக்கு. ஆனால் அவங்க சாட்சியில் என்ன சொன்னாங்க? ஏன் 2வது ஞானஸ்தானம், ஏன் 3வது ஞானஸ்தானம், ஏன் திருப்பி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க? சொல்லுங்களேன். எங்களுக்கு ஆள் சொல்லியும் ஆள் இல்லை, எங்களுக்கு புத்திமதி சொல்லும் ஆள் இல்லை, எங்கள் தப்பு திருத்தவும் ஆள் இல்லை, எங்களை இப்படிப்பட்ட சத்தியத்தையும் வெளிப்படுத்தலை. ஆனால் நான் 8ஆம் கிளாஸ் 3 வருஷம் ஃபெயிலு, பைபிள் காலேஜ் போகாதவன் தான். ஆனால் இங்கே வந்து நின்னா பைபிள் காலேஜ் தேவையில்லை, ஆவியானவரே எல்லாமே பேசுவார். ஆமென். படிப்பறிவில்லாத ஒரு பேதர் வச்சு 3000 பேர் ரட்சிப்பில் கொண்டு வந்த காரணம் என்ன? அவனுடைய பிரசங்கம் ஆணித்தரமாக பேசினான். பாவத்தை கண்டித்து உணர்த்தின பசுத்தாவியானவருக்கு பேதியாக படிப்பறிவில்லாத அந்த மனுஷனுக்குள்ள இருந்து பேசும்போது தன் பாவத்தை இழந்து உணர்த்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட உணர்த்தப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு 12 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. 8 பேர் பேர் எழுதி கொடுத்து வந்தாங்க. பேர் எழுதாமல் கொடுக்க வந்தவங்க அதில் 4 பேர் சத்தியத்தை முழுமையாக புரிந்து கொண்டு நாங்களும் ஞானஸ்தானம் எடுக்க போகிறோம் அப்படின்னு கை கொடுத்து அது பிறகு எழுதி கொடுத்தாங்க, அறிக்கை பண்ணாங்க. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். மரணத்துக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருந்த ஒரு மனிதனை
இந்த ஞானஸ்தானம் எடுக்காமையே ஜீவன் எடுத்து நரகத்துக்குள்ள கொண்டு போயிடலான்னு பிசாசு திட்டம் போட்டான். சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் தேவை? இப்போ உங்களுக்கு ஒரு ஓப்பன் சர்ஜரிங் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு சர்ஜரிங் நடக்குது. ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை எவ்வளோ நேரத்தில் வெளியே விட்டுருவீங்கன்னு கேட்பீங்களா? நல்லபடியாக நடக்கணும். கடவுள் டாக்டர் நல்ல ஞானத்தை தரணும். போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆனாலும் எங்கே உட்காந்துக்கிறோம்? சாப்பிடாம. பல்லு கூட தொலைக்காமல் எங்கே உட்காந்துக்கிறோம்? உங்களை நான் சாப்பிட வேணாம், பல்லு தொலைக்க வேணாம் நான் சொன்னார். அப்படியே பறிக்குத்த போல உட்காந்துக்கிறோம். ஒவ்வொரு ட்ரிப்பும் டோர் திறக்கும் போது, ஏம்மா எங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாரு? ஏம்மா நல்லா இருக்கிறேன்னு போம்மா. ஏன் 10 ட்ரிப்பு கேட்டு கிடப்பேன். யோசித்து பாருங்கள். ஆனால் அங்கே பொறுமையாக இருக்க முடியுது, இங்கே பாவத்தில் உனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. ஆமென், அல்லேலூயா. சுத்திகரிப்பு என்பது உனக்கு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போய் உன்னை சீர்படுத்துகிற இடம் தான் சுத்திகரிப்பு. ஆமென், அல்லேலூயா. ஆயத்த ஜபத்துக்கு வர்றது ஜென்ரல் செக்கப். ஆயத்த ஜபத்துக்கு வர்றது ஜென்ரல் செக்கப். சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வர்றது சுத்திகரிப்பு கூட்டம். அப்போ ஆப்ரேஷன் ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டு நியமித்த பிறகு தான் எங்கே போனோம்? ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் ஜென்ரல் செக்கப்பில் பார்க்க வரும்போது தான், இங்கே கூட பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி வந்ததுனால தான் அவருக்கு பார்த்ததுனால தான் ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு உடனே ராமச்சந்திரா போனாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கல. அங்கேருந்து ஓமந்தூர் போனாங்க. ஓமந்தூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 முறை போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தாங்க. இவ்வளோத்தையும் பார்த்தோம், உங்களுக்கு 3 அடைப்பு, ஒரு நரம்பு சுருங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எந்த ஆப்ரேஷனும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, என்ஜவும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்படியே பண்ணாலும் திருப்பியும் ஆப்ரேஷன் பண்ணி உள்ள ஒரு பலூன் போல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யோசித்து பாருங்கள். அவர் முன்னாடி வச்சு தான் பேசுகிறோம். இந்த நாளில் வந்திருக்குதானே என் அன்பு தேவச்சனமே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் உங்களை எங்கே கூட்டின்னு போகிறேன்னுக்கிறாரு? ஊட்டி கொடைக்கானலுக்கா எங்கே போகிறேன்னாரு? நான் எங்கே கொண்டு போகிறேன்னு சொன்னார்? பரலோகத்துக்கு. அப்படின்னா அவர் மரித்து உயிர்த்தெழுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அவர் மரித்து உயிர்த்தெழுத வேண்டும். அப்போ தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு வந்திருக்குதானே என் அன்பு தேவ சொன்னமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்கும்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு சாட்சியாக இருக்கிறார். ஜீவாதிபதி கொலை செய்தாலும் அவர் நம்மளுக்கு எப்படி இருக்கிறாரு? சாட்சியாக இருக்கிறார். வேகமாய் கடந்து போகிறேன். அப்போஸ்தலர் 4:10. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிறார். அப்போ சிலுவையில் யாரால? உங்களால. நம்ம என்ன சொல்லணும்? அந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கணும்? என்னால இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு? உங்களால் அப்படின்னு சொல்கிறதை விட என்னென்றால், நான் செய்த தப்பிதத்துக்கு, என்னுடைய பாவத்திற்கு இயேசு பலியானார். ஆமென். உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்களை எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். 33வது வசனம் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்களும் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்தார்கள். யார் சாட்சி கொடுத்தது? அப்போஸ்தலர்கள். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து தேவனுடைய நாமம் உண்டாகட்டும். கிறிஸ்மஸை கொண்டாடுவதை காட்டிலும் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாக சாட்சி சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய சாட்சி எதை குறித்து அதிகமாக சொல்லணும்? இயேசு உயிர்த்தெழுந்தான்னு சொல்லுங்க. இப்போ கூட சாப்பாட்டுக்கு
பார்சல் போகுது, அதில் எல்லாத்துலேயும் மார்க்கர் வச்சு எழுதியிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதை பற்றி தான் அவன் சாப்பாடு திறக்கணும். சாப்பாடு சும்மா கிடையாது. இது ஒவ்வொரு ஈஸ்டருக்கும் நான் அதை எழுதி தான் கொடுப்பேன். என்ன? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தால் தான் உனக்கு உன் வீட்டுக்கு பிரியாணி வருது. ஆமென். அவர் உயிர்த்தெழுந்தால் உனக்கு என்ன வராது? ஆமாம். அதனால் அதை ஓப்பன் பண்ணும் போது அவன் சர்ச்சைக்கு வரானா வரலையோ, ஆனால் அதை படிக்கணும். ஆமென். கண்ணில் என்ன பண்ணோம்? பார்க்கணும். ஏனென்றால் வார்த்தையில் என்ன இருக்கு? ஒரு நாள் கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. உன் ஆகாரத்தை எது மேலே போடு? மனுஷன் மேலே போட்டுக்கிறேன். அதெல்லாம் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் அந்த பாக்ஸில் எழுதியிருக்கிற வார்த்தையில் உயிர் இருக்கு. ஆமென். சாப்பிட்ற பிரியாணியில் உயிர் கிடையாது. அது 1.5 மணி நேரத்தில் ஜீரணமாயிடும். அந்த டப்பாவுக்கு மேலே எழுதி கொடுக்கறதுல உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். அல்லேலூயா. இது அநேக நாம் ஈஸ்டருக்கு நம்ம இதை செய்து வருகிறோம். சும்மா கொடுக்கறது நம்ம அரசியல்வாதி கிடையாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பலமாக நம்பாதவன் அது படிக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 550-600 மேலே பார்சல். ஆனாலும் இன்றைக்கு அதெல்லாம் எழுதி படிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு பாஸ்டருக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லி ஜெபிக்கும்படியாக செங்கல்பட்டு தாண்டி அந்த ஊர் பேர் என்ன தெரியுங்களா? எருமையூர். என்ன ஊர்? எருமையூர். அந்த எருமையூர்லேருந்து பாஸ்டர் ஃபோன் பண்ணார். இப்போது அவர் என்னை இதுவரையும் என்னை பார்த்ததில்லை. அவர் வயசு 73 வயசு இருக்கும். அப்போது அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். அன்பின் பரலோக பிதாவே அப்படி தான் நம்ம ஆரம்பிப்போம். அந்த டைமில் ஆண்டவர் என் வாயில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினால பாஸ்டர் நிறுத்துங்கன்னாரு. என்னான்னு கேட்டேன். எங்கள் சர்ச்சில் வச்சுக்கிற பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். அவங்க சர்ச்சு பேர் என்னவா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் சபையா. இது எனக்கு ஆண்டவர் தரிசனமாக கொடுத்து தான் என்னை சென்னையிலேருந்து அந்த பயங்கரமான எதிர்ப்பான ஊருக்கு என்னை கொண்டு போயிடுறேன். என் சர்ச்சி நேம் போர்டு அதுதான் போட்டிருக்கிறேன். எல்லாரும் அன்பின் பரலோக பிதாவை தான் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் என்ன சொல்லி ஆரம்பிச்சுங்க? நிறுத்துன்னு. அதுக்கு தான் நிறுத்துன்னு சொன்னேன். எங்கள் சபையை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியினாரு? இதுக்கே இப்படியா? அப்படி தான் அவர் பிரித்தும் அவங்க சபையில் இருக்கிற உடன் ஊழியர் அவனை பையனை குறித்தும் சொல்லும் போது அதிர்ச்சியாயிட்டார். அன்னிலிருந்து இது வரையும் அடிக்கடிக்கு ஒரு ஹார்ட் பிரச்சனை வரும்போதெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதும் உயிர்த்தெழுந்தது குறித்து பலமாய் சாட்சி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார். ஈஸ்டர் மட்டும் சொல்லக்கூடாது, எப்பொழுதும் சொல்லுங்க. என் இயேசு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு என்ன குறை உண்டு? சொல் மனமே. எனக்கு ஒரு குறையும் கிடையாது. என் தேவைகளை சந்திக்கிறவர் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். என் தேவைகள் அறிந்தவர் அவர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு ஒரு குறையும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கார். மீட்பர் என்றால் என்ன? என்னை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதிலிருந்து என்னை மீட்டெடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்போஸ்தலர் 5:30 நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி, நம்முடைய பிதாக்களுடைய தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும், இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும், பாவ மன்னிப்பையும் அருளுதற்காக அவரை அதிபதியாகவும், அவர் அதிபதியாகவும், இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எதுக்காக உயிர்த்தெழுந்தார்னா நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிப்பதற்காக அதிபதியாக இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். அல்லேலூயா. அதிபதி, ஜீவ அதிபதியை கொலை செய்தாங்க. ஆனால் அவர் அதிபதியாக, இரட்சகராக, மீட்பராக, தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு உயிர்த்தெழுந்தார். அதனால தான் சாத்தான் பயப்படுகிறான். அதுதான் சாத்தான் பயப்படுகிறான். கடந்த நாட்களில் ஒரு பிசாசு, ஒரு மந்திரவாதி போராடினான் நெல்லூர்லேருந்து. அவன் பேர் காளிமுத்து.
காளிமுத்து. அந்த காளிமுத்து ரொம்ப நேரம் அலக்கழிச்சிருந்தான். என்னை விட்டுருன்னு சொன்னான். சரி நான் தோத்துட்டேன்னு சொல்கிறான்னா, நான் தோத்துட்டேன்னு சொன்னான். ஏசு கிறிஸ்து முன்னாடி தோத்துட்டேன்னு சொன்னான். அதை மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்டா நான் அவர் பேர் என் வாயில் நான் சொல்ல மாட்டேன். டே அவர் ரொம்ப நல்ல தெய்வம்டா, அவர் பேரை சொல்லணும். அவர் பேரை சொல்ல மாட்டேன். ஏன் அவர் பேர் சொல்லக்கூடாது? உயிர்த்தெழுந்த இயேசு மேலே பிசாசுக்கு பயம். ஆமென், அல்லேலூயா. எப்பொழுதும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் சொல்லிக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் ஒரு உயிர்ப்பிச்சியை கத்த தருவார். ஆமென், உன்னை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து தேவனுடைய பிள்ளைகளே, 5வது ரோமர் 1:4 வாசிக்கலாம். ரோமர் 1:4. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பலமாய். அப்போ இங்கே பாருங்க, அந்த 5வது வசனத்தில் எல்லாமே அடங்கிச்சு பாருங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும். அப்போ அவர் பிறக்கும் போது மாம்சம் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று பிள்ளை. அப்போ தேவனுடைய பிள்ளையாய் காணப்பட்டார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சுதன் என்று, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று, பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் காணப்படுகிறார். பலமாய் தேவகுமாரனாய் காணப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 15:3 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:3. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வேதத்தின்படி அவர் என்ன பண்ணாரு? 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அடக்கம் பண்ணப்பட்டிருந்தும் வேத வாக்கியங்களின்படி, வேத வசனத்தின்படி, வேத வார்த்தையின்படி அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர் 1:3 வாசிக்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு அவர் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவருக்கு என்ன பண்ணாரா? உயிரோடு இருக்கும்படி காண்பித்தார். உயிரோடு இருக்கிறேன், நான் மரித்து போன கடவுள் அல்ல, நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை இடத்துல அவர் தன்னை காட்டுகிறார், எத்தனை இடத்துல தரிசனமாக காட்டுகிறார், எத்தனை இடத்துல அவர் வாயினால் சொல்லுகிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளை 6வது ரோமர் 4:25 வாசிக்கலாம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் எதுக்காக எழுப்பப்பட்டார்? நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுவதற்காக. ஆமென். 6வது என்ன? நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுவதற்காக. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, யார் அவர் நீதிமானாக்க? மனுஷனா மிருகமா? மிருகத்தை அல்ல, மனுஷனாய். அப்போ 6வது என்பது மனிதனை உண்டாக்கப்பட்ட நாள். அப்போ அந்த மனிதன், பாவியாக இருக்கிற மனிதனை நீதிமானாய் மாற்றுவதற்கு இரத்தம் சிந்தப்பட்டு கழுவப்பட்டால் மட்டும் போதாது, இயேசு உயிரோடு எழுந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ அவர் உயிரோடு எழும்பப்பட்டதுக்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார். 7வது வெளிப்படுத்தல்
1:18 வாசிக்கலாம். 7வது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், உண்மைதான், இல்லை நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனால் சதா காலையில் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சதா காலங்களிலும் அப்படின்னா அதுக்கு முடிவே கிடையாது. ஆமென். அதுக்கு என்ன கிடையாது? மோசே சொன்னார், நமக்கு என்ன ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதி 80, 120 இருக்கிறாங்க. மோசே இருந்தார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு காலத்திலாம் பார்த்தீங்கன்னா 932 வருஷம்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். ஆனால் பிதாவுக்கும் இயேசுவுக்கும் பசுத்தாவினுக்கு வருஷங்களோட நாட்களும் கிடையாது. அவங்க சதா காலங்களிலும் எப்படி இருப்பாராம்? உயிரோடு இருப்பார். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் சதா காலம் உயிரோடு இருக்கணும்னா எங்கே வரணும்னா பரலோகத்துக்கு. அப்போ பரலோகத்துக்கு நீங்கள் சதா காலமாக உயிரோடு இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா சபைக்கு வரணும், சத்தியத்தை கேட்கணும், மனம் திரும்பணும், உன் பாவத்தை அறிக்கிடணும், பிதா குமார் பசுத்தாமினத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும், தேவனுடைய பிள்ளைகளை வாயினால் அறிக்கிடணும். அப்படி இருந்தால் கர்த்தர் உன்னை பசுத்தமாக்கி உன்னை அவர் கரம் பிடித்து கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கி வந்திருக்குதானே என் அன்பு தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார்ன்றது அடுத்த ஈஸ்டருக்கு நினைவு கூறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் ஆராதிக்கிற இயேசு அவர் உயிர் உள்ளவர், அவர் ஜீவன் உள்ள தேவன் என்று உன் வாயினால எப்போதெல்லாம் நீ அறிக்கை பண்ணுகிறாயோ அப்போதெல்லாம் கர்த்தர் உனக்கு உயிரை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தை கொண்டு தேவன் நம்முடைய ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாம மகிமையுண்டாகட்டும். Address: Jesus Christ Deliverance Church, number 2/101, திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 600052. Contact Pastor J. Daniel Jabaselan 9940 487775 and 9941 487775. எங்கள் முகவரி இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபை, எண் 2/101, திருவள்ளுவர் தெரு, தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 600052. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் ஜே டேனியல் ஜபசிலன் 9940487775 மற்றும் 9941487775.